நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். 26 நோக்கி களம் நகர்ந்துட்டு இருக்கு. இதில் வந்து 4 முனை போட்டே இருக்குது. அதாவது என்டிஏ, பிறகு திமுக அலைன்ஸு, பிறகு நாம் தமிழர், பிறகு தாவேக அப்படி இருக்குது. இதை 4 முனையை 3 முனையாக மாற்றுறதுக்காக சீமான் இந்த கூட்டணிகளை என்டிஏவில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆல்ரெடி குருமூர்த்தியோட அசைன்மெண்ட் அதான் வந்து அந்த பிளான் தான் முன்னெடுத்தாங்க. அதுக்காக தான் வந்து பார்வையாளரோட நிகழ்ச்சியில் அண்ணாமலையும் சீமானும் ஒரே மேடையில் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த அலிஷா அப்துல்லா போன்ற பாஜக நிர்வாகிகள்லாம் சீமானோட ட்ராவல் பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. இதெல்லாம் அதை நோக்கி தான் நகருது அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொன்னாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சீமானை பொறுத்தவரையில் மிக நீண்ட காலமாக தனித்து போட்டி என்று சொல்வதற்கு காரணம் என்னென்னா, அதிமுகவை வந்து அவர் ஆதரிக்கிறாருன்னா அதிமுகவில் மட்டும்தான் பணம் வாங்க முடியும். தனித்து போட்டிக்கிட்டா நான் திமுக வீழ்த்துறதுக்காக தான் நினைக்கிறேன் என்று பாஜகட்டையும் பணம் வாங்க முடியும், அதிமுகட்டையும் பணம் வாங்க முடியும், நிறைய இடத்துல பணம் வாங்க முடியும். அதனால் அந்த தனித்து போட்டிங்கிற விஷயத்தில் அவர் மிக நீண்ட காலமாக வந்து அவருடைய ராஜதந்திரம் வந்து யாரையும் வந்து கூட இருக்கிறவங்க யாரும் சட்டமன்றத்துக்கு போயிடக்கூடாது, சாட்டை துரைமுருகன் மாதிரி யாராவது தலைவராகிடக்கூடாது, காளியம்மாள் நல்லா பேசி கைதட்டு வாங்கக்கூடாதுன்னு ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு அவர் அரசியல் செய்கிறார். அவருடைய தமிழ் தேசியம் என்பது என்னன்னா, தன்னை தாண்டி யாரும் போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒற்றை தலைமைன்னு வந்து எடப்பாடி பகிரங்கமாக சொல்லிட்டாரு. அது உண்மையிலேயே பின்பற்றக்கூடிய இடத்துல வந்து சீமான் தான் இருக்கிறார். அதனால் சீமானை பொறுத்தவரையில் ஒருவேளை அப்படி வந்து அதிமுக கூட்டணிக்கோ பாஜக கூட்டணிக்கோ நீங்கள் குறிப்பிடுறது மாதிரி குருமூர்த்தி போன்றவர்களுக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டுக்கோ போனார்னா அவருடைய தனித்த அடையாளம், அவர் இவ்வளோ நாளாக விட்ட சவுடாலு, வாய்ச்சவுடாலு, இவ்வளோ நாள் விட்ட வந்து டுபாக்கூர் ஐட்டங்கள், நான் வந்து பிரபாகரன் புல்ல அப்படி இப்படின்னு பேசுனது எல்லாமே இருக்கு இல்லையா, அத்தனையும் போலி என்பது இப்பயே பாதி கலைஞ்சிருச்சு. வேஷம் முழுமையாக வேடம் கலைந்துடும். அதனால் சீமான் அப்படி ஒரு முடிவை வந்து எடுக்க மாட்டாருங்கிறது என்னுடைய கருத்து. அதை நோக்கி நகர மாட்டார் அப்படிங்கிற. பட் அவர் இடையில சொன்னார் சார், திமுகவை தோற்கடிக்கணும்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பல்வேறு புள்ளியில் சிந்தாமல் சதரமாக இருக்கணும், அதை ஒரு புள்ளியில் அறுவடை பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இதுமான கருத்து இதுக்கு முன்னாடி தேர்தலில், சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலோ அவர் பேசுனது கிடையாது. பட் இப்போதைக்கு அவர் பேசுறாருன்னா அப்போ என்ன? இல்லை, நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு 16 மாவட்ட செயலாளர்கள் வெளியேறிட்டாங்க. கட்சி ஏறதால காலாவதி ஆகிவிட்டது. அதாவது காலி பருங்காய டப்பா கிளி பறந்து விட்டது, கூண்டு தான் கையில் வச்சிருக்கிறாரு. இந்த கூண்டை வச்சு அவர் என்ன செய்யறன்னு தெரியல. அதனால் கடைசியில் வந்து எங்கேயுமே வந்து அவருக்கு வியாபாரம் ஆகலை, இனிமே வந்து இது போனி ஆகாது அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கடைசி விருப்பமாக வந்து அவருக்கு வந்து இந்த அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணிக்குள்ள போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் பிரச்சார சக்தி தான், அவர் ஒரு மேடை பேச்சாளர், அவர்கிட்ட இருக்கிறது ஒரு பிரச்சார குழு, அவ்வளோதான். ஒரு இசைக்குழு நடத்துறது மாதிரி ஒரு நாம் தமிழர் கட்சியில் ஒரு பிரச்சார குழுவே அவர் நடத்துகிறார். அவரால் என்ன செய்ய முடியும்னா, இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள் மாதிரியே எதையாவது ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ண முடியும், சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் பண்ண முடியும். ஆனால் அண்ணாமலையினுடைய இன்னொரு தெளிந்த, அது ஒரு குழப்பமான வடிவம், கொஞ்சம் தெளிந்த வடிவம் தான் சீமான். அதனால் சீமானுக்கு வேறு போக்கிடமே இல்லாத பட்சத்தில் அந்த முடிவை அவர் எடுப்பார். ஏன்னா அவருடைய ஓனர் குருமூர்த்தியே சொல்லிட்டார். அப்படிங்கிறப்ப ஓனரை மீறுவாரா? விசுவாசத்தில் வந்து ஒரு சரியாக தான் இருப்பார். ஒரு பக்கம் வைகுண்டராஜனுக்கு எதிராக சாட்டை துரைமுருகன் வீடியோ போட்டார் அப்படிங்கிற கோபத்தில் வந்து சாட்டைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, நாம் தமிழர் கட்சிக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் சம்மந்தம் கிடையாது, அப்புறம் எதுக்கு போய் அந்த அலுவலகத்தை போய் திறந்து வைக்கிறீங்க, எதுக்கு அவரை கட்சியினுடைய கொள்கை உறப்பிச்சாளரை வச்சுருக்கீங்க, அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவரை பொறுத்தவரையில் அவருக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. முதலாளிகள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள், சீமான் மாறாமல் இருக்கிறார் எப்போவுமே. இன்னைக்கு வைகுண்டராஜன் இருப்பார், அடுத்து குருமூர்த்தி இருப்பார், அப்புறம் அடுத்த இடத்துல அண்ணாமலை இருப்பார், யாரோ ஒருத்தர் அவருக்கு இருப்பாங்க. ரஜினிகாந்த் போய் அவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சங்கி என்றால் சக தோழன் என்று உலகத்துக்கு ஒரு புதிய தத்துவத்தை அவர் அறிவிப்பார். அதனால் சீமானை பொறுத்தவரையில் சீமானுக்கு இது கடைசி ரவுண்டு. விஜய் அரசியலுக்கு வந்ததற்கு பின்பு இளைஞர் சக்தியினுடைய பெரும்பான்மை இளைஞர் சக்தி வந்து சீமானை விட்டு வெளியேறிட்டார். அவர் பெரியார் எதிர்ப்பு போன்ற விஷயங்கள்லாம் பேசினதே அவருடைய அரசியல் கூடாரம் கலைந்ததற்கான ஒரு அடையாளம் தான். அதனால் பாஜக கூட்டணியில் வந்து சீமான் ஐக்கியமானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவருக்கு எது ஆதாயம் தருமோ அதை வந்து துணிச்சலாக அவர் எடுக்கக்கூடியவர். அந்த முடிவை நிச்சயமாக அவர் எடுப்பார். அதை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா நீங்கள்? எப்படி நிச்சயமாக இருக்கிறது. பெரியாரை பேசி பிரபாகரனை பேசி அரசியல் தொடங்கினவர் பெரியாருக்கு எதிராக பேசுகிற போது அவர் எந்த நிலைப்பாட்டை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எடுப்பார். அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு நிறமாறுகிற நிதிஷ்குமாராகத்தான் வந்து சீமான் இருப்பார். அதனால் வந்து ராமதாஸ் போன்றவர்களுக்கெல்லாம் வயதாகி விட்டது இல்லையா, அதனால் அதிரடி மாற்றத்தில் வந்து அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் சீமான் போவார். அதனால் சீமானுக்கு நிரந்தர கொள்கை கிடையாது, நிரந்தர கோட்பாடு கிடையாது.
ஒரு முழுமையான மனித பச்சவந்தி சீமான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் இந்த கேள்வியில் நான் கேட்குறேன்னா வந்து இப்போ நயினா நாகேந்திரன் புதிதாக தமிழ்நாட்டோட பாஜக மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது பிறகு உடனடியாக முதல் வாழ்த்து செய்தி வந்து சீமான் தெரிவிக்கிறாரு. அதே மாதிரி வந்து நயினா நாகேந்திரன் தொலைக்காட்சி வாதங்களில் இப்போ பேட்டி கொடுக்கும்பொழுது சீமான் எங்கள் கூட்டணி வரணும், கட்டாயம் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப அன்போடு அழைக்கிறாரு. ரெண்டாவது அண்ணாமலையோட அவர் மேடையை ஷேர் பண்ணுறதுலாம் நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறோம். இந்த மேடையை ஷேர் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாங்கிறது தொண்டர்களோட மனசை ரெடி பண்ணுறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நீங்கள் அதில் மைண்ட் செட் தயார் பண்ணுறதுலாம். ஓகே, அதாவது எப்படின்னா தமிழ் தேசிய சிந்தனையை பேசக்கூடியவர்கள், ஈழ விடுதலை பேசக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்கல்ல. இப்போ ஈழ விடுதலை அரசியலை வந்து சீமான் மட்டுமே பேசலை, மே 17 இயக்கம் பேசுகிறது, எத்தனையோ அமைப்புகள் பேசுகிறாங்க ஈழ விடுதலை சார்ந்து. ஏற்கனவே வைகோ பேசினார், திருமாவளவன் பேசினார், தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் பேசினார், எத்தனையோ பேர் தொடர்ந்து அதுக்காக பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே. அவர்கள் அனைவரையும் வந்து ஒரு புள்ளியில் சந்திக்கிறதுக்கான ஏதாவது ஒரு கூட்டத்தில் சீமான் வந்து தலைவரானதுக்கு பின்பு ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கிறாரா? கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ அவருடைய நோக்கம் வந்து அது கிடையாது. ஆனால் பாஜக கூட்டத்தில் எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் அவர்கள் சார்ந்த கூட்டங்களில் சும்மா கல்லூரி விழாவுக்கு தான் போனேன், அவர் பாரிவேந்தர் கூப்பிட்டாரு, அவர் கூப்பிட்டாரு, இவர் கூப்பிட்டாருன்னு போகிறார் இல்லையா. அப்போ அவருடைய ஒரிஜினலான முகம் எது அப்படின்னா இந்த பாஜகவோடு அவர் பயணிப்பார். அது ஒரு ரகசிய பாதையாக வைத்திருந்தார். அவரை விட்டு வெளியேறிய தம்பிகள் வந்து அவருடைய பாதை ரகசிய பாதை இல்லை அப்படின்னு அந்த இருட்டு பாதைக்கு போதுமான விளக்குகளை பொருத்திட்டாங்க. எல்லாருமே வெளிச்சமாக சொல்லிட்டு போயிட்டாங்க விவரத்தை. அதனால் இனிமே வந்து முழுக்க நடஞ்சாச்சு, இனிமேல் முக்காடு எதுக்கு அப்படின்னு சொல்கிறது மாதிரி நம்ம தான் பாஜகவோட ரகசிய டீமாக இருந்தான், எல்லாத்தையும் வெளியில் சொல்லிட்டாங்க, இனிமே போய் தனியாக என்ன வியாபாரம் பார்க்க போகிறோம், நம்ம கடை ஓடாது அப்படிங்கிறதுனால பிஜேபி டீமுக்குள்ளேயே நம்ம போயிடுவோம் என்று சீமான் சரத்குமாரினுடைய பாதையில் வந்து எப்படி கமலாலயத்தினுடைய கதவுகளை தட்டி நள்ளிரவு ஞானத்தால் ஒரு ஞானத்தை அடைந்தாரோ, அரசியல் ஞானத்தை அடைந்தாரோ, அது மாதிரி சீமான் வந்து ஒரு ஞானத்தை அடைவார். ஒரு டேர்ன் சொன்னார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாஜக வந்து தேசியத்தில் தமிழை பார்க்கக்கூடியது, சீமான் தமிழில் தேசியத்தை பார்க்குறாரு, அதான் வித்தியாசம், மற்றபடி எந்த வித்தியாசம் கிடையாது. அண்ணாமலை ஒரு விளக்கம் கொடுத்தார் மேடையில். அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ் இதுவரைக்கும் வந்து இந்திய தேசியத்தை எதிர்ப்பது தான் தமிழ் தேசியம் என்று உண்மையான தமிழ் தேசிய போராளிகளாக இருக்கிறவர்கள் எல்லாம் இந்திய தேசியத்தை ஒப்புக்கொள்ள மாட்டோம். தமிழனுக்கென்று தனித்த பண்பாடு இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது, மொழி இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு அரசியல் பாதை இருக்கிறது என்று தான் பேசினார்கள். இந்திய தேசியத்தை எதிர்க்காத தமிழ் தேசியம் என்பது ஒரு ஏமாற்று வேலை. அந்த ஏமாற்று வேலையை தான் சீமான் நெடுங்காலமாக செய்து கொண்டிருக்கிறார். அதை அம்பலப்படுத்துகிற விதமாகத்தான் வந்து அண்ணாமலையினுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அதனால் சீமானை வந்து அவரை விட்டு போனவர்கள் தான் அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அண்ணாமலையும் குருமூர்த்தி அம்பலப்படுத்தியிருக்கார். பெரியாரை பேசுவதன் மூலமாக எங்காலும் தான் அவர் நம்மவா தான், நம்மாத்து பையன் தான், நமக்கு அடியால் வேலை நல்லா பார்ப்பான் அப்படிங்கிறத குருமூர்த்தி தெளிவுபடுத்தியிருக்கார். அதனால் சீமானுக்கு இனிமேல் வந்து வேஷம் போடுவதற்கு எல்லா முகமூடியும் கிடைத்து விட்டது. அவருடைய முகமே ஒரு முகமூடியாகத்தான் இருக்குமோ என்று சந்தேகப்படுகிற அளவிற்கு அவர் அப்பட்டமாக வெளிப்பட்டு விட்டார். சார், இன்னொரு விஷயம் கேட்கணும் நினைக்கிறேன் சார். தமிழக அரசியல் சோக்கு முன்னாடி ஒரு இடம் இருந்துச்சு. இப்போ வந்து குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்திக்கு அந்த இடம் கிடச்சிருக்கா? ஏன்னா அவர் வந்து அமித்ஷா வந்து பார்த்து பேசுறது, அவர் வந்து சில சூத்திரதாரியாக இருக்காரு, சில வியூகத்தை வகுக்கிறாரு, கூட்டணியை வகுக்கிறாரு. அவரோட ரோல் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சோராமசாமிக்கு பார்ப்பனிய சிந்தனை இருந்தாலும், மேலாதிக்க பார்ப்பனிய சிந்தனைலாம் இருந்தாலும் அதை கடந்த ஒரு கலைஞனாகவும் அவர் இருந்தார். அவர் நகைச்சுவை நடிகராக இருந்தார். எல்லா தரப்பு எதிர்கருத்து உடையவர்களுடைய உரையாடக்கூடிய பண்புடையவராகலாம் அவர் இருந்தார். அவர் பல பேருக்கு உதவி செய்கிறவர்களாம் இருந்தார். அதனால் அவர் பிறந்த சமூகத்திற்கான ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதில் அவர் வேலை செய்தார் என்பது எவ்வளோ உண்மையோ அதே அளவுக்கு நிகரான உண்மை மாற்று கருத்துடையவர்களோடு அவர் பண்பாடோடு பழகினார் என்பது உண்மை. அந்த இடத்துக்கெல்லாம் குருமூர்த்தி வந்து சேர வேண்டும். குருமூர்த்தியிடம் வந்து ஒரு வன்ம குடோன் இருக்கிறது. அதனால் குருமூர்த்தியால் ஒருபோதும் சோவின் இடத்தை நிரப்ப முடியாது. குருமூர்த்தியை அவருடைய சொந்த சமூகமே வெறுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் அநாகரிகமாக அவர் பேசுகிறார். அதனால் தமிழ்நாட்டில் வந்து ராமகோபாலனின் இடத்தை வேண்டுமானால் வந்து முயற்சி செய்யலாமே தவிர இடத்தை வந்து ஒரு நாள் ஒரு முயற்சி செய்ய முடியாது. அது மாதிரி போன்ற நபர்கள் டெல்லி பாஜக அமித்ஷா ரொம்ப நம்புறாங்க, அவர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா எப்படி அந்த மாதிரி நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாறுறாங்க? அது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் எந்த அதிகாரத்திலையும் இல்லாத ஒரு விற்காத பேப்பர் வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு துக்ளக் பத்திரிகைக்குடைய ஆசிரியர் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆடிட்டரை பார்க்க வர்றாங்கன்னா பிராமண லாபி என்பது, பார்ப்பன லாபி என்பது எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ பார்ப்பனர்கள் வந்து நேரடியாக எந்த அதிகாரத்திலையுமே வந்து அவர்கள் வந்து பங்கேற்கணும்னு நேரடி அவசியமே இல்லை. ஆனால் எல்லா அதிகாரத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல அவங்க எப்பொழுதுமே இருப்பார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் தான். அதனால தான் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடாமல், மக்களவைக்கு போட்டியிடாமலே மறுபடியும் நிதியமைச்சராக வந்து நிர்மலா சீதாராமன் ஆக முடிகிறது இல்லையா?
அந்த பார்ப்பன லாபி தான் எதுவும். ஆனால் தமிழ்நாட்டில் அது பலனளிக்காது. குருமூர்த்தியை நம்புவதற்கு அவருடைய நிழல் கூட தயாராக இல்லை. 26 களத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு அலைன்ஸ் அமையணும் அப்படின்னா அண்ணாமலையை தூக்கணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி விருப்பம். அதன்படி தான் நடந்துச்சு. ஆனால் வெளியே போன அண்ணாமலை இன்னும் குடைச்சல் கொடுக்குறாரு. இவ்வளோ சீட்ஸ் கேளுங்க அப்படின்னு இடையில வந்து அவர் என்ன சொன்னார்னா, தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி தோல்வியை கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அவரை தூக்கிட்டு என்டிஏக்கு வேற ஒருத்தர் தான் சிஎம் கேண்டிடேட் இருக்குன்ற ஒரு அசைன்மெண்ட் அவர் கொடுத்தாரு. பட் அது ஏற்றுக்கல, அமைச்சர் ஏற்றுக்கல வைங்களேன். இப்போ ஷீட்ஸ் மூலமாக ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்துறாரு. இது எப்படி? மாநில தலைவராக இருந்து கொண்டுதான் அதிமுகவின் கூட்டணியை உடைக்க வேண்டும் என்கிற அவசியம் அண்ணாமலைக்கு கிடையாது. கட்சி தலைவர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பின்பும் கூட அதிமுக கூட்டணியை உடைப்பதற்கான வேலை திட்டத்தில் அவர் தொடர்ந்து ஈடுபடுவதனுடைய ஒரு விளைவு தான் 84 சீட்டை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்றது மூலமா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். உங்களுக்கு வந்து அசலுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கடையில் பொருள் வாங்க போறிய, அசலை கேட்டீங்கன்னா கூட அவன் அதிர்ச்சி அடைவான். நீங்கள் அசலுக்கு கீழே போய் கேட்டீங்கன்னா அவன் எப்படி வியாபாரம் ஆகும்? அது மாதிரி அரசியல் பேரம் படியாது. 84 சீட்டு கேட்பதன் மூலமாக மீண்டும் ஒரு முறை அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணியை உடைப்பதற்கு முயற்சி செய்கிறாரு. இதை பாஜகக்காரர்கள் கண்டுகொள்வது நல்லது. எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒருவர் இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டணியில் நம்ம மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு. மசால் வடைக்கு ஆசைப்பட்ட நம்ம ஒரு எலியை போல மாட்டிக்கொண்டோமே என்று நினைத்த போது அதிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு கேட்டை வந்து அண்ணாமலை திறக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். கேட்டை ஆட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை. கேட்டை அவர் ஆட்டுவதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தப்பிப்பதற்கான இன்னொரு பாதையை தயாரிப்பார் நான் நம்புறேன். அண்ணாமலை எடுக்கிற முயற்சி அப்படிங்கிறது வந்து தன்னோட நலனுக்காக தான் எடுக்கிறாரு. கூட்டணி உடைச்சிச்சுன்னா திரும்ப நம்ம தலைவராக இல்லை அப்படிங்கிறத அந்த முயற்சி எடுக்கிறாரு. அது அப்படிதான் கொண்டு அதான் நோக்கமா? இது நீங்கெல்லாம் சொல்றதெல்லாம் பார்த்தா வந்து அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்கும் போல தெரிகிறது. ஏன்னா அண்ணாமலையினுடைய பிறந்த நாளைக்கு அந்த மவுண்ட் ரோடுன்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணா சாலை முழுக்க திராவிட செல்வன் அண்ணாமலைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு போஸ்ட் விட்டுறாங்க. அப்போ நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஏன்னா அண்ணா அறிவாலயம் பக்கத்துல எல்லாம் ஒட்டியிருக்காங்க திராவிட செல்வன் வந்து அண்ணாமலை அப்படின்ட்டு. அப்போ அது ஏன்னு நான் யோசிக்கிற போது அதுக்கான நியாயங்கள் எனக்கு கிடைச்சி. ஏன்னா அவர் தான் கேடி ராகவனுக்கு கேமரா வச்சார். எஸ்வி சேகரை அலற விட்டார். மோடியோட நான் டெய்லி பேசுவேன்னு சொன்ன எஸ்வி சேகர்கிட்ட அண்ணாமலையிட்டே பேச முடியாத ஒரு இடத்த உருவாக்கி கமலாலயம் பக்கம் வர விடாமல் கேட்ட போட்டதன் மூலமாக அவர் அந்த பக்கம் அலற விட்டார். அப்போ எச் ராஜா வந்து அண்ணாமலையை பார்த்து அலறக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கே ஏற்பட்டுச்சு. அப்போ அங்கே கமலாலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ப்பன லாபிகளை வந்து வெடிவைத்து தகர்த்தார் அப்படிங்கிறதுனால அவருக்கு அதனால தான் பாஜகவில் இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸ்லாம் சேர்ந்து திராவிட செல்வன் அண்ணாமலைங்கிற பட்டத்தை அளித்தார்களோ அப்படிங்கிறதுக்கான நியாயங்கள் எனக்கு புரிபட்டுச்சு. அதனால் அண்ணாமலையினுடைய முயற்சி வந்து பாஜகவுக்குள்ளே இருந்து உள்ளிருப்பு வேலை செய்கிறார் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அவர் வந்து அதிமுக கூட்டணியை மீண்டும் வந்து பாஜகவோடு சேர விடாமல் பார்த்து கொள்கிற வேலையை சிறப்பாக செய்கிறார். அதனால் அவர் தொடர்ந்து 84 சீட்டை வலியுறுத்தணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நல்ல சரி. என்னோட ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, இப்போ என்டிஏ இப்படி ஒரு விருப்பமான என்டிஏ அமைஞ்சிருக்கான்னு பேச வேண்டியது இருக்குது. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கூட்டணிக்கு போனதுங்கிறது விருப்பமானது பேச வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் யார் கூட கூட்டணி வைக்கிறது எங்களோட விருப்பம், மற்றவங்க கருத்து சொல்லக்கூடாது, சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியெல்லாம் இல்லை, இது வெற்றி கூட்டணிலாம் பேசுகிறாரு. ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் பேச, அதே இன்னொரு பக்கம் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக அமித்ஷா பேசின விருப்பத்துக்கு எதிராகவும் அந்த அரசியலுக்கு எதிராகவும் கருத்தும் சொல்கிறாரு. இதையும் சொல்கிறாரு, அதையும் சொல்கிறாரு. உண்மையிலே அவருக்கு இந்த கூட்டணியில் பையனுக்கு விருப்பமாக இருக்கார். அவர் என்ன தான் யோசிக்கிறார்? அவருக்கு அதிமுக கூட்டணிக்கு வந்து ஒரு சதவீதம் கூட விருப்பம் கிடையாது. இது ஒரு நிர்பந்த கூட்டணி. இவர்கள் தொடர்ந்து விசாரணை அமைப்புகளின் மூலமாக இவர்கள் நெருக்கடியை தந்து, தேர்தல் ஆணையத்தின் நெருக்கடி, அமலாக்கத்துறை நெருக்கடி, வருமான வரித்துறை நெருக்கடியின் வழியாக அமித்ஷாவின் மீது ஒரு கட்டாயப்படுத்துகிற ஒரு நிர்பந்தத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதிமுக வந்து ஒரு மிக மோசமான ஒரு நெருக்கடியில் தவிக்கிறது. இந்த நிலை நீடித்தால் அதிமுகவே வந்து மீண்டும் பல கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள்லாம் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அமித்ஷா ஏற்படுத்திய அந்த நிர்பந்தம் என்பதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை எதிர்க்க முடியாத இடத்தில் அவர் மாட்டிக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அந்த எதிர்ப்பை உடைப்பார். அது முட்டைக்குள்ளேயே கோழி கடைசி வரைக்கும் இருந்துடாது, முட்டையை உடைக்கும். ஒரு கூட்டுப்புழு வண்ணத்து பூச்சியாக மாறுவதுதான் இயற்கை நியதியை தவிர ஒரு வண்ணத்து பூச்சியின் ரெக்கையை பறித்து விட்டு மறுபடியும் கூட்டுப்புழுவாக மாறுவது என்பது இயற்கைக்கு முரணானது. பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்று சொல்லுகிற போதே ஒரு கூட்டுப்புழு வண்ணத்து பூச்சியாக மாறியதை போல அதிமுக வெளியில் வந்துருச்சு. மறுபடியும் அமித்ஷா ரெக்கையை ஒடிச்சு கொண்டு வந்து இது புழுதான், இது வண்ணத்து பூச்சி இல்லைங்கிறாரு. ஆனாலும் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெக்கை முளைக்கிறது. எவ்வளவு தூரம் முளைக்க விடுவாங்கன்னு நமக்கு தெரியல. ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அமைப்பை, அந்த தலைமையின் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், அந்த கட்சியின் மீது கூட விமர்சனம் இருக்கலாம். ஒரு விசாரணை அமைப்பின் மூலமாக நிர்பந்தப்படுத்தி ஒரு மாநில கட்சியை சீர்குலைக்கிற வேலையை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளனாக, ஒரு தமிழனாக எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த விசாரணை அமைப்பின் மூலமாக பாஜக கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல.
நிச்சயமாக இது போராடி அவர் வெல்வார். நிச்சயமாக அதிமுக கூட்டணி என்பது பாஜக பக்கம் போகாமல் தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்குவார் நான் நம்புகிறேன். நிச்சயமாக அந்த சூழல் நடைபெறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நல்ல சார், ஒரு விரிவான உரையாடல், உங்களோட கருத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி.